பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தில் நமக்கு தடைப்பட்டு இருக்கிற விஷயம், தடைகள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த தடையை நீக்கக்கூடிய காலம் இது. உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. நிறைய பேர் விரல் எண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இப்போ தான் 5 நாள் ஆகிருக்கு, இன்னும் எத்தனை நாள், அது இல்லை. உங்களுக்கு ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. தவக்காலத்தில் அதெல்லாம் நிறைவு செய்வோம். ரொம்ப குறுகிய காலம். ஒவ்வொரு நாள் உங்களுக்கு குறைவாயிட்டு இருக்குது. தவக்காலம் முடிந்து போகும். அதுக்கு முன்னாடி சரியாக்குவதற்காகவே கடவுள் அனுப்பி இருக்கிறார் இங்கே. பிரைஸ் தி லார்ட். அதை கவனித்து கேளுங்கள். நம்ம பாவம் செய்யும்போது நமக்கு 2 தண்டனைகள் உண்டு. ஒன்று எட்டர்னல் பனிஷ்மெண்ட். எட்டர்னல் பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? நித்திய தண்டனை. அது சில பாவம் செய்யும்போது என்னாகும்? நித்திய தண்டனை. இன்னொன்று டெம்பரரி பனிஷ்மெண்ட்டு, தாற்காலிகமான வேதனை. அப்போ ஒரு பாவம் செய்தால் அது உண்டு, கேரண்டி. இது 2ம் சொல்கிறேன். அப்போ பாவம் செய்தால் இதை எப்படி செட் ஆக்கியிருக்குன்னா, பாவம்னா என்ன? பாவம்னா கடவுளின் வார்த்தைக்கு எதிராக செய்வது தான் பாவம். பிரைஸ் தி லார்ட். தூண்டுதல்னா என்ன? டெம்டேஷன். இயேசு கிறிஸ்துக்கு தூண்டுதல் வந்துச்சு இல்லையா? தூண்டுதல் மத்தேயு 4வது அதிகாரம் 2லிருந்து தூண்டுதல் தான். 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். அவர் தூண்டுதல் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். தூண்டுதல்னா என்ன? சாத்தான் தான் தூண்டுதல் கொடுக்கறது. கடவுள் தூண்டுதல் கொடுக்கறது இல்லை. ஒரு காலம் தூண்டுதலை அனுபவித்து கொடுப்பார், ஆனால் அவருக்கு தூண்டிக்க தெரியாது. தூண்டுதல் வரும்ல நம்ம வாழ்க்கையிலையும், இல்லையா? வருமா வராதா? அவன் நம்ம பற்றி நேற்று இந்த வார்த்தை சொல்லிட்டா, திருப்பி போய் திட்டிட்டு வந்தால் தான் சரியாகும். தூண்டுதல் இல்லையா? வீட்டில் 10 காசு இல்லை, ஒரு 5000 ரூபா ஒருத்தன் பாக்கெட்டில் இருந்து விழுந்துருச்சு. எடுக்கலாமா? தூண்டுதல் வருமா வராதா? வருது இல்லையா? வருமா வராதா? பிரைஸ் தி லார்ட். அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒரு கடைக்காரன் போகிறான், அவன் கணக்கு தப்பாக கூட்டிட்டான். ஒரு 500 ரூபா தப்பாக கூட்டிட்டான். இவன் தான் கொள்ள லாபம் வச்சுருக்கானே, 500 ரூபா குறைச்சா என்ன, அவனுக்கு பின்னையும் லாபம் தானே. தூண்டுதல். சொல்ல வேண்டாம், வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். வருமா வராதா? அப்போ தூண்டுதல்னா என்ன? தூண்டுதல்னா சாத்தான் செய்கிறது. சாத்தான் தான் தூண்டுதல் கொடுக்கறது. கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படியாமல் செய்வதற்கான சூழ்நிலை உருவாக்குறது தான் தூண்டுதல். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது தான் தூண்டுதல். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது தான் தூண்டுதல். இயேசு கிறிஸ்துவுக்கு பசியை வர வச்சு இந்த கல்லை அப்பமாக்குன்னு சொன்னால் கடவுள் சொன்னார். கடவுள் என்ன சொல்லியிருக்கார்? மனிதன் அப்பத்தினால் மட்டுமில்லை வார்த்தையால். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பசியை கொடுத்து, நீ தான் இந்த கல்லை அப்பமாக்கிடு, உனக்கு தான் பசிக்குதில்ல, உன்னால் என்னவும் முடியுமே, நீ கடவுளின் மகனாச்சே, ஏன்னா இது என் அன்பான மகன், இவன் மீது நான் பொறுப்பை அடைகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தூண்டுதலே வந்துச்சு. எது கடவுள் அதிகாரத்தை செலுத்துகிறாரோ, நம்ம மேலேயும் கடவுள் சொல்லியிருக்கா, இதெல்லாம் என் மக்கள், என் சாயல் படைத்திருக்கேன்னு சொல்லும்போது தான், நீ மகனாக இருந்தால், கடவுளின் மகனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்கு. அந்த தூண்டுதல் இயேசு கிறிஸ்து விழவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மனிதன் அப்பத்தினால் மட்டுமில்லை, கடவுளின் வார்த்தையாலும் வாழ்கிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன தூண்டுதல், உங்களுக்கு கோவப்படுற தூண்டுதல் வந்தாலும் சாத்தான் அதுக்கு பின்னாடி இருந்து கோவப்படு, கெட்ட வார்த்தை பேசு, விதி, அவங்களுக்கு எதிராக பேசுன, வெறுப்பு வை, அப்போ உங்களை சிக்க வச்சு அது வெறுப்பாக மாற்றி பிரச்சனையே கொண்டு வந்துடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பாவத்தில் 2 பாவம் உண்டு. ஒன்று எட்டர்னல் எப்படின்னா நம்ம ஆத்மாவை நரகத்தில் தள்ளிடுவான். பிரைஸ் தி லார்ட். நரகத்தில் தள்ளுவான், அது ஒரு பாவம். நரகத்தில் தள்ளிடுவானா? போனால் நரகம்னா என்ன, சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, அது தெரிஞ்சால் தானே நீங்கள் பாவம் செய்யணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு தோணும். பிரைஸ் தி லார்ட். அது தெரியலன்னா பாவம் செய்வீங்க. நரகம்னா கடவுளின் பிரசன்னம் இல்லாத இடம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அங்கே இருக்க மாட்டார். கடவுளோட அனுபவம் இல்லாதது. இந்த உலகத்திலேயே நரகம் என்ன? ஜபம் இல்லாத குடும்பம், பச்சாதாபம் இல்லாத குடும்பம். பிரைஸ் தி லார்ட். ஆத்மா, பச்சாதாபம் இல்லாத ஆத்மா, ஜபம் இல்லாத ஆத்மா, வெறுப்புள்ள இதயம், அங்கெல்லாம் கடவுளின் பிரசன்னம் இருக்காது. நரகதான் இருக்கும். நமக்கு அமைதி இருக்காது, அகங்காரம், தாழ்மை இல்லாத நிலை. பிரைஸ் தி லார்ட். சொர்க்கம், தினமும் பூசைக்கு போவது, போய் பாருங்க என்ன சொர்க்கமாக இருக்கும்னா வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் பிரசன்னம். ஏன் கடவுளின் பிரசன்னம் வேணும்? அதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் என்ன இருக்குது?
ஜபம் வேணும். ஜபம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படின்னா கடவுளின் பிரசன்னத்தை உருவாக்க முடியும். கடவுளின் பிரசன்னத்தில் என்ன அனுபவம் இருக்கும்? சங்கீர்த்தனம் 16:11, உன் பிரசன்னத்தில் நிறைவான மகிழ்ச்சியும் நித்தியமான பேரின்ப ஆனந்தமும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு இந்த நிறைவான மகிழ்ச்சியும் நித்தியமான ஆனந்தத்தை தெரியாதனால தான் அநேகம் பேர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை, இந்த போதை பொருளுக்கு அடிமை, இந்த டிவி, இந்த மொபைல் ரீல்ஸு ஸ்க்ரால் பண்ணுறதில் அடிமை. ஏன்னா அதில் மகிழ்ச்சி காண்றாங்க. அதெல்லாம் தற்காலிகமான வெறும் வேஸ்ட்டு. 1 செகண்டு 2 செகண்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அது பெரிய நமக்கு அது வேதனையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் நான் இந்த குடிக்க அடிமை உள்ள மக்களிடம் சொல்கிறேன், கடவுளின் பிரசன்னத்தை தேடுங்கள். நீங்கள் என்ன குடித்தாலும் கிடைக்காத பேரின்பு அது நித்தியமாக நிற்கும். அப்படியே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சொந்தம் பந்தம் தேவையில்லை. எனக்கு நிறைய சொந்தம் பந்தம் வேணும், அவங்க என்னை கூப்பிடணும், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வரணும், இது வரணும். நோ, அதெல்லாம் தற்காலிகமானது. பிரைஸ் தி லார்ட். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி தனிமை அனுபவிக்கிறீர்கள்னா அதில் கடவுளின் பிரசன்னம் மட்டுமே போதும். அதில் உங்களுக்கு கிடைக்கிற பேரின்பமும் நிறைவான மகிழ்ச்சியும் எங்கேயும் கிடைக்காது. அது வாழ்க்கை அப்படியே சூப்பர். ஒரு கிறிஸ்தவரிடம் கேட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஐயோ பரவாயில்ல, எப்படியோ இருக்கு, சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னமோ இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நோ, சூப்பர். அது சொல்லி எல்லாம் புரிய முடியாது. வாழ்ந்து பாரு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு வேணும்னா அது சும்மா வாயால் சொல்லிட்டு இல்லை, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆனந்தத்தில் இருக்கணும், மகிழ்ச்சியில் இருக்கணும். எதை ஒன்றும் வேண்டாம், கடவுளை ஒன்றும் பிரசன்னம் மட்டும் போதும் எனக்கு. கடவுளின் பிரசன்னத்தில் கிடைக்கிற பேரின்பம் இருக்கே, வேற உங்களை 6 திட்டினாலும் என்ன செய்தாலும், பசி எடுத்தாலும் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைனால், எங்கிட்ட 4 கூட இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பது என்ன? இயேசுவின் நாமத்தில் நீ எந்திரிச்சு நடைகிற பேதுரு சொன்னார். பேதுருவுக்கு சாப்பிட்றதுக்கு 25 காசு இல்லை, அடுத்த வேலையை சாப்பிட்றதுக்கு மகிழ்ச்சியில் துள்ளிட்டு அவர் சொன்னார், பொன்னோ பணமோ என்னிடத்தில் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை உண்டு என்னிடத்தில், அந்த வார்த்தை பேரு என்ன? பிரசனம். இயேசுவின் பிரசனம் என்னில் உண்டு, நீ எந்திரிச்சு நடை. பிரைஸ் தி லார்ட். அது நீ 1000 கோடியும் பாக்கெட்டில் இருந்தாலும் உன்னால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அங்கே எந்திரிச்சு நடக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் பேரின்பமும் நித்திய ஆனந்தமும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.